ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு ட்ரீம் போலீஸ் அகாடமி கடலூர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா டிஎன்யூஎஸ் வந்து எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை வேக்கன்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வேக்கன்சி வந்து 1352. இந்த வருஷத்துக்கு 1299 ப்ளஸ் 53 வேக்கன்ட். என்ன அப்படின்னா போன வருஷம் ஃபில் பண்ணாது. ஸோ மொத்தமாக சேர்த்தா 1352. இதில் மேல் போட்டு எத்தனை வேக்கன்ட் அப்படின்னா 909 ப்ளஸ் ஃபீமேலுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 390. இது வந்து ரெண்டுமே, அதாவது ஓப்பன் கோட்டா ப்ளஸ் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா அப்படின்னு சேர்த்து தான். ஓப்பன் கோட்டா வந்து எத்தனை வேலை பார்த்தீங்கன்னா 833. அதில் மேலுக்கு, அதாவது 2 இருக்குது ஓப்பன் கோட்டாவே. ஒன்று தாலுக் எஸ்ஐ, இன்னொன்று வந்து அதாவது ஆம்புலன்ஸ்னு சொல்லுவாங்க. தாலுக்கில் வந்து மேலுக்கு எவ்வளோ அப்படின்னா 419. அதே வந்து ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 179. அதேமாரி ஆம்புலன்ஸ் எஸ்ஐக்கு வந்து பாருங்க, அதே மேலுக்கு வந்து 164, ஃபீமேலுக்கு வந்து 71. 833 வேக்கான்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு அப்படின்னா ஃபுல்லாக ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு. அதே டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் எவ்வளோ வரும் அப்படின்னா இதில் வந்து கழிச்சிருங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 400 வேக்கன்ட் யாருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட் போட்டாரு. அடுத்து பாருங்க, ஸ்டார்ட் பண்ணுற டேட், அதாவது என்னைக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கம்மிங் மண்டே, அதாவது 7/4/2025 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/5/2025. டென்டேட்டிவா, அதாவது எக்ஸாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2 வீக்கு அல்லது 3rd வீக். இப்போ வந்து எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி தள்ளி போகலாம், அதுக்கு முன்னாடி வர வாய்ப்பு இல்லை. அடுத்து எஸ்ஐக்கு சம்பளம் எவ்வளோ தருவாங்க அப்படின்னா 36,900 இருந்து 1,16,600 வரைக்கும் தருவாங்க. சரியா? எஸ்ஐக்கு தான் இருக்குது. ஏன்னா எஸ்ஐக்கு வந்து என்னன்னா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமு. ஸோ அதனால தான் அவ்வளோ சம்பளம். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஏஜ் வந்து கலந்து போடுவாங்க. கண்டிப்பாக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வரும் பிசிஎம்க்கு எவ்வளோ அப்படின்னா 32 இயர்ஸ். அதே வந்து எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 35. டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து எவ்வளோனா அது 35 தான். டிஸ்ட்ரிக்ட் விடோ, அதாவது கணவன் இருந்தவங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா அது வந்து 37 இயர்ஸ். ப்ளஸ் வந்து எக்ஸர்வீஸ் மேலுக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டா அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் வச்சுருக்காங்க அப்படின்னா எஸ்ஐக்கு 47 இயர்ஸ். சரியா? நம்ம அகாடமியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஸ்மார்ட் கிளாஸ் தான். இப்போ வந்து நியூ பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்மிங் மண்டே, அதாவது 7/4/2025 நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இருப்பது வந்து ஜாயின் டிஎன்யூஎஸ் எஸ்ஐ எக்ஸாம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கான்னு பார்ப்போம் கேண்டிடேட்டை. ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது வந்து அதாவது ஓப்பன் கேண்டிடேட்டும் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் 2 பேருமே இருக்கும். ப்ளஸ் 2 பேருக்கும் எத்தனை மார்க் அப்படின்னா 100 மார்க்கு. இது வந்து மார்க் வந்து கவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா கிடையாது, ஜஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ இதில் மினிமம் எத்தனை மார்க் இருக்குன்னா 40% மார்க், அதாவது 100க்கு 40 மார்க் எடுத்தால் உங்களோட மெயின் ரிட்டன் எக்ஸாமே திருக்குவாங்க. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் நடக்கும். மெயின் ரிட்டன் எக்ஸாமு 70 மார்க்கு. பட் எத்தனை கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா 140 கொஸ்டின். ரைட். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் எத்தனை மார்க் அப்படின்னா 6 மார்க். ரைட். இது வந்து 2 பிரிப்பாங்க, ஜிகே, இன்னொன்று வந்து சைக்காலஜி. ஜிகேல வந்து மொத்தம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னா 80 கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து 40 மார்க்கு. அது சைக்காலஜி வந்து 60 கொஸ்டின், இதுக்கு வந்து 30 மார்க். சைக்காலஜி இது 3 கேட்பாங்க. ஒன்று சைக்காலஜி, ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ். ஸோ இது வந்து 10 கொஸ்டின். மூணாவது வந்து என்ன அப்படின்னா தமிழ். நம்ம அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கல, அதில் வந்து எப்படி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதுக்கு வந்து 10 கொஸ்டின். மொத்தம் இதில் வந்து 60 கொஸ்டின். சைக்காலஜி வந்து 40. ஸோ மொத்தம் 60. இதில் வந்து 30 மார்க். 60 கொஸ்டின் 30 மார்க்கு.